அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கால் பாயா. என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதோ. இப்போ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 2 ஆட்டுக்கால் பாயா எடுத்துருக்கேன். அதை இப்படி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய குக்கரில் 200 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண 5 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஆட்டுக்கால் பாயாங்கிறதுனால 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நிறைய கிரேவி வரும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கும். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே ஒரு 6 பச்சை மிளகாவை நல்லா இப்போ ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாக பச்சை மிளகாய் தான் செய்ய போகிறேன். காரத்துக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்போ இஞ்சி பூண்டை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 2 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அடுத்து ஒரு 3 பழுத்த தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம், ஃபைனாக சாப் பண்ணி. இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோதான் மசாலா இதுக்கு. இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்ச ஆட்டுக்கால் பாயை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஸ்மெல்லாம் வரக்கூடாது. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கொத்து புதினா சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இப்போது இது வேகிறதுக்காக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வேகணும். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலை போட்டுடலாம். ஒரு 12 விசில் நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 6 விசில் ஹை ஃப்ளேம்லேயோ, நெக்ஸ்ட்டு 6 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தேங்காய் முந்திரி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் கசகசை சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 போல் முந்திரி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான்.
இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 12 விசில் வந்துருச்சு. விசில் ப்ரெஷர்லாம் அடங்கியதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா இன்னும் விசில் விட்டுக்கோங்க. எனக்கு இப்போது வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. வெந்ததுக்கப்புறமா நல்லா வெந்துச்சான்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்க்கணும். எனக்கு நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஜார் அலசின தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லிடு க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில். இப்போது ஒரு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி. இந்த பாயா குருமாக்கு சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஹோப் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.